இந்த 2019ஆம் ஆண்டு வரக்கூடிய விகாரி வருட தமிழ் புத்தாண்டு பலன்களில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்குன்னு பார்க்குறப்போ, விருச்சிகம் 4ஆம் பாதம், அதாவது விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த விகாரி வருட பொது பலன்கள் பொருந்தும். இந்த விகாரி ஆண்டில் முதல் தொடக்கத்தில் குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறதுங்கிறது பொருளாதார ரீதியாக விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு பல நெருக்கடிகளை கொடுத்துருக்கும். ஒரு சிலருக்கு உடல்நிலையில் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது அடிக்கடி வைரல் ஃபீவர் வருதுங்கிற மாதிரியான அமைப்புகள் இருந்திருக்கும். இது மட்டுமின்றி சனி பகவானும் கேது பகவானும் இரண்டாம் வீட்டில் சஞ்சரிக்கிறது அதே சமயம் ராகு 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதால குடும்பத்தில் தேவையற்ற நெருக்கடிகளும் கருத்து வேறுபாடுகளும் கண்டிப்பாக உருவாகிருக்கும். அதே சமயம் 7.5 சனியில் பாத சனி வேறு உறவுக்கு நடந்துட்டு இருக்குது. சாதகமற்ற அமைப்பாக தான் இருக்கும். இதனால் ஆண்டின் தொடக்கத்தில் சற்று சோதனையான பலன்களை தான் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க சந்திக்க போகிறீங்க. பட் அதுக்காக பயப்பட வேண்டாங்க, பல சோதனைகளும் ஒன்றும் பண்ணிடாது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தது நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, விருச்சிக ராசிக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் கெடுதல் இல்லை அப்படின்னு. கண்டிப்பாக அந்த அளவுக்கு கெடுதல் இல்லைங்க. பட் ஒரே விஷயம் என்னென்னா, உங்கள் கிரக திசாபுத்திகள், உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் கிரக திசாபுத்திகள் பாசிட்டிவாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக அதோட பலன்கள் ரொம்ப வீழ்ச்சியில் தான் இருக்குங்க. ஸோ ஏற்கனவே குரு பகவான் ஜென்ம நட்சத்திரத்தில் இருக்கும்போது உங்களுக்கே ஜென்ம ராசியில் இருக்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரியான பலன்கள் நடந்துட்டு இருக்குதுன்னு. ஸோ இன்னும் அது கண்டினியூ ஆகுது. எப்போ வரைக்கும்னா ஐப்பசி 5ஆம் தேதி வரைக்கும் கண்டினியூ ஆகுது. அதாவது இங்கிலீஷ் வருஷத்தில் 5/11/2019 வரைக்கும் குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் தான் இருக்கார். ஸோ அது வரைக்குமே நம்ம ஏற்கனவே சொன்ன பலன் தான். நெகட்டிவாக சொல்கிறதுக்கு இது எதுவுமே இல்லைங்க. முடிஞ்சளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கிற பலன்கள் மட்டும் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் 10 கோடி பேர் பிறந்திருப்பாங்க. 10 கோடி பேருக்குமே பிரச்சனை கிடைக்குன்னு சத்தியமாக இல்லை. ஒரு சிலருக்கு அந்த பிரச்சனையை உணரக்கூடிய தாக்கம் இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு அந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் இருந்திருக்கும். என்னென்னா அவங்களோட சுய ஜாதகத்தில் கிரக திசாபுத்திகள் பாசிட்டிவாக இருந்திருக்கும். அவ்வளோதான். நம்ம சொல்கிறது பொதுவான பலன் தான். ஓகே, இப்போ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 1ஆம் இடத்துல உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணியிருப்பாருன்னு ஏற்கனவே பார்த்தோம். மறுபடியும் ஒரு தடவை சின்ன லைஸ் பண்ணிடலாம். நீங்கள் யாருக்காவது உங்கள் பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அது எப்படியும் லீக் அவுட்டாக வெளியில் போயிடும். உங்கள் கூடவே இருக்கிறவங்க உங்களை ஏமாற்றுவார். உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க. இந்த விஷயங்கள்லாம் நிச்சயமாக நடந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு நீங்கள் ஏகதேசமாக எல்லாத்துக்குமே நடந்திருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக சோம்பேறித்தனம் இந்த டைமில் உச்சகட்டம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் இந்த இடத்துல ராசிலேயே இருக்கார். ஒரு சிலருக்கு வெயிட் போட்டிருப்பீங்க. பல விஷயங்கள் நெகட்டிவான பலன்கள் நடந்திருக்கும். ஸோ இது எப்படி என்னதான் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பொறுமையாக போய்க்கிங்க. 6 மாதம் டைம் முடிஞ்சிச்சு, இன்னொரு 4 மாதம் தான். 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் பல விஷயங்கள் மாறிடும். ஸோ இந்த டைம் வேறு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கணும்னு பார்க்குறப்போ குரு பகவான் வரக்கூடிய 5/11/2019 அன்றைக்கி குரு பகவான் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனுசு ராசிக்கு மாறுறதுங்கிறது தனஸ்தானத்துக்கு மாறுறார். ஸோ இதனால் பிரச்சனைகள் படிப்படியாக குறைஞ்சி பொருளாதார நிலைமை நிச்சயமாக மேலோங்கும். அதாவது அதே சமயம் திருக்கணிதப்படி தை மாதம் 10ஆம் தேதி அதாவது 24/1/2020 ஏற்படவுள்ள சனி மாற்றத்துக்கு பிறகு உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற 7.5 சனி முழுமையாக முடிந்து வருங்கிற காரணத்தினால பிரச்சனைகள் யாவும் அதாவது சூரியனை பார்த்த பனி போல் விலகும்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி விலகிடும்னு சொல்லலாம். ஸோ அது வரைக்கும் அந்த டைம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் போய் ஆகணும். நீங்கள் புதிய முயற்சிகள் இந்த டைமில் வேண்டாம். குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் புதிய முயற்சிகள் சாதமாக பண்ணிக்கலாம். அதே சமயம் குடும்பத்தில் சுபிட்சமான நிலை ஏற்படும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். திருமணம் நடைபெறாமல் இருந்த சுபகாரியங்கள் இழுத்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த டைமில் முயற்சி பண்ணிங்கன்னா நல்லபடியாக சுபகாரியம் நடக்கும். கணவன் மனைவிகள் அந்யோன்யம் அதிகரிக்கும். அதே சமயம் கணவன் மனைவிகள் இந்த குரு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும்போது பல வகையில் ஒரு சிலர்கள் டிவோர்ஸ் அளவுக்கு கூட பிரச்சனை போயிருக்கும். பட் அதனால் ஒன்றும் பெரிய பாதிப்பில் எதுவும் இல்லைங்க. இன்னொரு 4-5 மாதம் அப்படியே வண்டி ஓட்டிட்டிங்கன்னா 2ஆம் இடத்துக்கு குரு வந்ததுக்கப்புறம் ஜாக்பாட் தான். பல வகையிலையும் ஏற்றமான மாற்றங்கள் விருச்சிக ராசிக்கு பல வகையிலையும் ஏற்படும் சொல்லலாம். முக்கியமாக கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் சரளமான நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் பெருந்தொகையை ஏற்படுத்தும் போது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது நல்லது. பெரிய மனிதர்களின் நட்பு உங்களை மகிழ்ச்சி அளிப்பதாக அமைஞ்சாலும் அவங்களால சின்ன சின்ன இடைஞ்சல்களும் வருங்கிறதால அவங்ககிட்ட உங்களுக்கு காரியம் ஆகணும்னா அந்த காரியத்தை மட்டும் ஏற்படுத்திட்டு பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணாமல் பர்சனல் விஷயத்தை பற்றி பேசாமல் ஒதுங்கிறது நல்லது. அதே சமயம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வரும்போது ஆன்மீக தெய்வ காரியங்களை ஈடுபட வைப்பார். குரு பகவான் தெய்வ தரிசனங்களுக்காக பயணம் மேற்கொள்கிறது. ஈவன் ஒரு சிலர்லாம் காசி போகணும், கயா போகணும், ரொம்ப வருஷமாக பிளான் போட்டுருந்துருப்பீங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் இருந்திருக்கும். இந்த டைமில் குரு பகவானே அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துடுவார்னு சொல்லலாம். ஸோ வெளிநாடு தொடர்பான வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப 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 அனுகூலமான பலனாக நடக்கும். இதெல்லாமே
5/11/2019 குரு பயிற்சிக்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப பாசிட்டிவான பலன்கள் நடக்கும். அதாவது வந்து மிக முக்கியமாக வந்து பொருளாதார விஷயத்தில் நல்லபடியான முன்னேற்றம் கிடைக்கும். குறிப்பாக வந்து தொழில் செய்கிறவங்க வந்து உங்கள் தொழில்துறை வந்து இந்த டைமில் கொஞ்சம் மந்தமாக தான் போயிட்டுருக்கும். பட் குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக போகுங்கிறதால அது வரைக்கும் வந்து ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கூட்டாளிகள்கிட்டையும் தொழிலாளர்கள்கிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து போய்கிட்டிங்கன்னா பல வகையிலையும் அபிவிருத்தியான தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஃப்யூச்சரில் இருக்குது, வெயிட் பண்ணிருக்குதுங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக போய்க்கிறது நல்லது. கண்டிப்பாக பிரச்சனை இருக்குதுங்க, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. பட் நெகட்டிவான பிரச்சனைகள் ரொம்ப நெகட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கொஞ்சம் அந்த டைம் வந்து கொஞ்சம் நியூட்ரலாக போகும், அவ்வளோதான். மற்றபடி வந்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி உடலில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும், மந்தநிலை, கைகால் அசதி போன்றவை ஏற்பட்டுரும். அதே சமயம் மிக முக்கியமாக அஜீரண கோளாறு, வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும். பெரிய அளவுக்கு எந்த மருத்துவ செலவுகளும் ஏற்பட்டிருக்காது. பட் ஒரு சிலருக்கு வந்து இந்த குரு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும்போது கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வச்சுருக்கும், ஒரு பயத்தை காமிச்சிருக்கும், ஒரு காய்ச்சல் வர்றது, வைரல் ஃபீவர் வர மாதிரியான விஷயங்களை காமிச்சிருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறதுங்கிறது நல்லது. அதே சமயம் பண வரவுகள் வந்து ஆண்டோட தொடக்கத்தில் வந்து ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் இந்த ஆண்டோட பிற்பகுதியில் வந்து தாராளமான தன வரவுகள் வந்து நிச்சயமாக நடக்குதுங்க. கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை ஏற்படும், நெருக்கடிகள் வந்து நிச்சயமாக விலகும். அதே சமயம் ஒரு சிலர் வந்து விருச்சிக ராசியில் பிறந்தவங்க இந்த ஜென்ம ராசியில் குரு வந்ததுக்கு முன்னாடியே உங்கள் அம்மாவோட நகை இல்லை வந்து ஒய்ஃபோட நகையெல்லாம் பேங்க்கில் கொண்டே வச்சுருப்பீங்க. அதெல்லாமே வந்து மீட் எடுத்து வரக்கான டைம் இப்போ இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த 11ஆவது மாதத்து வரைக்கும் அதுக்கான கிரக திசைகள் பாசிட்டிவாக இல்லை. 11ஆவது மாதத்துக்கு அப்புறம் பேங்க்கில் இருக்கிற நகையும் நீங்கள் எடுத்து வந்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாகவும் நகை வாங்கி சேர்த்தலாம். ஸோ அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் உங்களுக்கு மிக மிக நிலை கிடைச்சிடும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்தார் பூமியை உள்ளாருங்கிற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக போய்க்கிறது நல்லது. அதே சமயம் விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க, நம்ம போட முடியாமல் இருந்துச்சு. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் சிறப்பாக இருக்குங்க. இருந்தாலும் புழுப்பூச்சிகள் தொல்லை வந்து அதிகமாக இருக்கும். பயிரை காப்பாற்ற வந்து கொஞ்சம் அதிகமாக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அரசு வழியில் வந்து எதிர்பார்த்த மானிய உதவிகள் வந்து கிடைக்கும். பட் ஆனால் வந்து கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். அதையும் வந்து கொஞ்சம் நீங்கள் நல்லபடியாக அனலைஸ் பண்ணி தான் பார்த்துக்கணும். அதே சமயம் புதிய பூமி வாங்குறது இல்லை மனை வாங்குறது அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குங்க. பட் எல்லாமே வந்து இந்த குரு வந்து 2ஆம் இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் அந்த வாய்ப்புகள் எல்லாமே நல்லபடியாக சேர்ந்து வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து விருச்சிக ராசியில் பிறந்த பெண்களை பொறுத்தவரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் தோன்றினாலும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்காது. ஸோ அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. மிக முக்கியமாக வந்து இந்த அடிவயிறு அல்லது வந்து வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வருங்கிறதால முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றதை கம்மி பண்ணிக்கிறது நல்லது, சூடான பொருட்களை சாப்பிட்றது கம்மி பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவான பலன்கள் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த 11ஆவது மாதம் வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள், அந்த அண்டை வீட்டாளர்கள் பிரச்சனை வர்றது, இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய அளவு உங்களை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே சமயம் மாணவ மாணவிகளுக்கு இந்த விகாரி வேடம் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ கல்வியில் வந்து அதிக கவனத்தோடு படிக்க வேண்டிய சூழ்நிலை விருச்சிக ராசி பசங்களுக்கு சொல்லலாம். என்ன ரீசன்னா இப்போ வந்து குரு பகவான் வந்து முதல் 1ஆம் இடத்தை உங்கள் ராசி ஜென்ம ராசியிலேயே இருக்கார். ஸோ படிப்புக்கு மேலே வந்து கான்சன்ட்ரேஷன் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத மாதிரியான நிலைமை தான் இருக்கும். அடுத்ததாக வந்து சோம்பேறித்தனம் அதிகரிக்கும், புக்கெடுத்து வச்ச தூக்கம் வர மாதிரியான சூழ்நிலை எல்லாம் உருவாகும். ஸோ இதெல்லாமே வந்து ஜென்ரலான ப்ரெடிக்ஷன் தாங்க. உங்களோட கிரக திசாபுத்திகள் உங்கள் சுய ஜாதகத்தில் பாசிட்டிவாக இருக்குதுங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பை தராது. பட் என்ன தான் இருந்தாலும் அதோட ஷேடோஸ் கொஞ்ச நாள் தெரியும். மற்றபடி வந்து அரசு வழியில் வந்து உதவிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு வந்து நிச்சயமாக அரசு வகையில் வந்து உதவி கிடைக்கும். பெற்றோர் ஆசிரியர்களின் பாராட்டுகள் வந்து நிச்சயமாக கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வந்து விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம், நெகட்டிவான விஷயம், அதில் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா புதிய நண்பர்கள் அல்லது பழைய நண்பர்கள் இவங்ககிட்ட வந்து உங்கள் பர்சனல் விஷயத்தை, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை விஷயத்தை, ரகசியங்களை வந்து பகிர்ந்துக்கிறத 100% தவிர்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களோட விஷயத்தை நீங்கள் கேட்க வேண்டாம். இந்த டைமில் நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து உங்களுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ஷனாக வரும். தேவையில்லாத விஷயங்களை உங்கள் வாயிலிருந்து பேச வைக்கும், உங்களை வேறையே பேச வைக்குங்கிறதால முடிஞ்ச அளவுக்கு வந்து கணபதி வழிபாடு பண்ணிட்டு வர்றதுங்கிறது வந்து சாலச்சிறந்ததுன்னு சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து தேவையில்லாத விஷயங்களை பற்றி தேவையில்லாத நபர்கள்கிட்ட பேசுகிறத 100% தவிர்த்துருங்க. இதோட தான் நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பரிகாரமே. மற்றபடி வந்து விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த விகாரி வருடம் வந்து ஆரம்பம் ஒரு 4-5 மாதங்கள் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் பிற்பாடு வரக்கூடிய குரு பயிற்சியினால் வந்து பல முன்னேற்றமான மாற்றங்கள், அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில். ஸோ இந்த டைம் ஒரு 4 மாதம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிறது நல்லது. அதுக்கடுத்து வரக்கூடிய பலன்கள் வந்து நீங்கள் தான் தனிக்கிற ராஜாவை செயல்பட போகிறீங்க. ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த விகாரி வருடம் வந்து நல்லபடியாக அமைய நானும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். மற்றபடி
நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.